வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வருமானம் வந்து இவர் நல்லா இருக்கு, இவருக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. எல்லாமே ராகுதோசையில் தான் ஒருத்தன் வந்து உச்சத்தை அடைகிறது. ராகு மட்டும் நினைச்சாருன்னா கொட்டி கொடுத்துருவார். அப்படி சும்மா நல்லா எங்கே ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறப்ப தான் போகணும் மெஜாரிட்டியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த 4 கிரகத்தில் மட்டும் தசாபுத்தி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஜாக்பாட் அடிச்சிடும். வீடு சம்பந்தமான அழுத்தங்கள் இருக்கு. வீடு சம்பந்தம் அழுத்தம் இருக்கு, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கட்டாயமா இருக்கு, அஜீரணம் கட்டாயமா இருக்கு. அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்லயும் பிரச்சனைகள் வருது, நிறைய இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது திருமண உறவுகள் நல்லாவே இருக்கும், எதிர்பார்த்த விட நல்லா இருக்கும். குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும். குழந்தை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. போயிட்டு வாங்க. உடற்பயிற்சியுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா பண்ணாங்கன்னா மாட்டேங்க, நல்லா இருக்காது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சரி, இப்போ வந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இப்போ எப்படி இருக்கும்? 75%. அப்பா நல்லா இருக்கா? அப்பாடா, என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு வரம் தான் இது வந்து செவ்வாய் வந்து பலமாக இருக்கிறதுன்னு அப்படிங்கிற மாரி எதில் போனாலும் ஜெயிக்க முடியும். எதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எது கவனமாக இருக்கணும்னா வீடு வண்டி வாகனம், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். இதய சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் உபாதைகள் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப கவனம். மற்றபடி வந்து உடற்பயிற்சியுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பண்ணாங்கன்னா மாட்டேங்க, நல்லா இருக்காது. அதுவும் எதிர்பார்க்காது. அந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றோம், அது சாப்பிட்றது, இது சாப்பிட்றவங்க கொஞ்சம் கவனமாக சாப்பிடணும். வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் சம்மந்தம் நல்லா இருக்கான்னு நல்லா இல்லை. வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலான உழைப்பு இருக்கணும், குறைவான ஊதியம் தான் இருக்கும். அதை வச்சு தான் ஓட்டியாகணும். இப்போ எதுவும் மாற்றாதீங்க. வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. லாபம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தூக்கம் சம்மந்தப்பட்டது நல்லா இல்லை. அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதும் சிறுநீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருமானம் வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து. திருமணம் நல்லா இருக்கும், காதல் திருமணத்துக்கு நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. காதல் நல்லா இருக்கு, அதை சொல்லி திருமணம் நல்லா இருக்கு. திருமணம் செகண்ட் திருமணத்துக்கு வாய்ப்பு இப்போ இருக்குது. யாருப்பா வீட்டு நட்சத்திரம் யார் இருக்கீங்களா? 2ஆம் திருமணத்தை பற்றி உண்டு. நாங்கள் பொதுவாக ஒழுங்கா முதல் திருமணம் பண்ணவங்க உங்க மனைவியவே மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணிக்க மறுமாங்கல்யம் செய்து இல்ல, அதாவது திருமண உறவு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். விட்ட நட்சத்திரம் 3 நாள் நல்லா இருக்கு. நல்லா இருந்தாலும் இன்னொரு முறை தாலி கட்டிடுங்க. சரி, அது ஒரு பரிகாரமா இருக்கட்டும். கோவிலில் வாங்கி இதுக்காக தாலியெல்லாம் வாங்க வேண்டாம். மஞ்சள் கயிறு, மஞ்சளில் கோத்து ஒரு பிள்ளையார்ட்ட வச்சு தாலியை வந்து மாற்றி கட்டிக்கலாம். பழைய தாலியை மறுபடியும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாசிக்கான்னு சொல்லுவாங்க, இல்லை சீயக்கான்னு சொல்லுவாங்க. சீயக்காயில் போட்டு தங்கத்தை கலசுனா அது தங்கம் சுத்தமாகணும் ஒரு கணக்கு இருக்குது வீட்டில். புதிய கயர்லையோ இதில் மாற்றி கட்டிக்கலாம். அந்த சீயக்காய் வீட்டில் இருக்குல்ல, சீயக்காய் தண்ணியில் தங்கத்தை அலசலாம். தங்கத்தை அலசி விட்டு போட்டாலே எவ்வளோ தோஷமாக இருந்தாலும், ஏன்னா எங்கெங்கே வரக்கூடிய அந்த தங்கம்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து அந்த சீயக்காய் தூளில் போட்டு அலசிட்டு எடுத்தாங்கனாலே அந்த தங்கத்து தோஷம் போகுதான். அப்படி ஒரு அமைப்பு இருக்குது, பொதுவாகவே சொல்லுவாங்க. அதை விட்டு அதை ஒரு தடவை அலசிட்டு மறுபடியும் அதை எடுத்து கட்டிக்கிட்டு திருமங்களை தான் உண்டியலில் போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதேமாரி உண்டியலில் போட வேண்டாம். யாருக்கோ எளிய மக்களுக்கு, யாருக்காச்சும் தங்கம் இல்லாதவங்களுக்கு 2 பேருக்கு அந்த தங்கத்தை 2 பேருக்கு தாலி, ஏன்னா தாலி உருக்கிட்டு கொடுக்கணும். அது வந்து அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா கோவிலில் உண்டியலில் போடுறது சில பேர் பழக்கமாக வச்சுருக்காங்க. சில பேர் வந்து யாருக்கு, அதாவது என்னென்னா மறுதாலி கட்டுவாங்க 2ஆம் தாரமாக. அதேமாதிரி 2ஆம் தாரமாக மருது மங்கலம் மாற்றுங்கன்னு சொன்னால் முதல் தாலி என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ண சொல்லுவோம், திருமங்கலம் கோயிலில் போடுங்கன்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. இல்லை அந்த திருமங்கலத்தை 2 சப்போஸ் யாருக்காச்சும் ஒரு 2 செஞ்சு இவங்களே 2 தாலியாக கூட போட்டுக்கலாம், மறுபடியும் மாற்றி போட்டுக்கலாம். இல்லைன்னா யாருக்காச்சும் உண்மையிலே வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அந்த தாலியை திருமங்கலத்தை தானம் பண்ணணுமா, தங்கத்தை பண்ணுங்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் அப்படி தான் ஒரு ஜோசியர்கிட்ட போனார். பெரிய ஆள், மெட்ராஸில் ஒரு பெரிய முக்கியமான ஆள். அவர் என்ன பண்ணிவிட்டாருன்னா, இதுமாரி நான் ஊரில் இல்லை. உடனே என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, உடனே ஃபோன் பண்ணி இன்னொரு ஜோசியர் சாந்தமாட்ட போயிட்டார். சாந்தமாட்ட போனோன்னு அவர் என்ன எழுதி விட்டார், பசுமாடு கோதானம்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, 1 வருஷத்துக்கு வைக்கல் அதுக்கு ஒரு பில்லு, அடுத்தது 1 பவுனில் தங்கத்தில் தாலி. யாருக்கு அது? எனக்கு இப்போ ஒரு குழந்தை நீனே வாங்கி கொடு, நான் ஏன் எனக்கு கொடுக்குறேன், நீ எங்கேயே கொடு, யார்கிட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ரூபா செலவு பண்ணி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாலி இருந்துச்சு, எங்க இவ்வளோ பரிகாரங்களும் இவ்வளோ செலவுகளும் கேட்குறோம்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒன்று கேட்குறேன்னா, ஒரு பசுமாடு கேட்குறேன், அது ஒரு நியாயம் இருக்குங்க, யாருக்கோ ஒருத்தர் கொடுக்கலான்னு சொல்லிவிடுங்க. தங்கத்தில் தாலியாக நான் கேட்கணும்னு, அதுவும் பட்டு போட 15,000 சொல்லி கொடுக்கறது நல்ல விஷயம் சார். அதுக்கு 1 வருஷத்துக்கு உங்களுக்கும் காசு கொடுக்கணும்.
அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. இல்ல அது அவரே வாங்கிப்பாருன்னு சொல்லுவாங்க சார். அது வாங்கிக்குவாங்க. நான் என்ன சொல்ல, அந்த அந்த தங்கத்தை யாரோ ஒருத்தர் கொடுக்க சொல்லுங்க. நீங்கள் இப்போ அவர் வர்றாருன்னா யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுங்க, முடிஞ்சு போச்சு. அவர் யாருக்கோ ஒருத்தர் வேண்டியவர் ஒருத்தர் போகிறாரு. இல்லை, கோதானம் வாங்கிறதுக்கு இப்போ நான் கோதானம் வாங்கினேன்னா அதுக்கு நிறைய காயத்ரி நான் ஜபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க சாதாரணமாக. அதுக்கு நிறைய நான் வந்து பிரயத்தனம் பண்ணேன். அது வந்து அதுக்கு உண்டான அந்த கோதானத்துக்கு உண்டான இந்த பசுக்கு உண்டான தொகையும் வாங்கிக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வைக்கோல், ஒரு வருஷத்துக்கு உண்டான வைக்கோல், உணவு, பராமரிப்பு செலவு, எல்லாமே வந்து யாருக்கு போகுதுன்னா அந்த பாவங்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் போகுது. ஏன் சார், கீழேந்து ஒரு 10 ரூபா எடுத்தால் கூட நம்ம கையில் தங்காது. இல்லை, அந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட அந்த கிரகம் நவந்து வழி விடுமா? மேபி கடப்பாரை கட்டிங் பிளேயர்லாம் ரெடியாக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். கிரகங்கள் அப்படி நகர்த்திடும். ஏன்னா அதுக்குன்னா ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லணும், நமக்கு உங்களுக்கு ஒரு ஃபீஸ்னு ஒரு கொடுக்குறாங்க, அந்த ஃபீஸை நம்ம வாங்கிக்குவோம். நீ 1000 வாங்க, 500 வாங்க, 5000 வாங்க. இப்போ என்கிட்ட படித்த நம்மள்ட்ட படித்த ஒரு 20000 ஒருத்தர் வாங்குறாரு. அவருக்கு என்ன பண்ண, அவர் நேரம் நல்லா இருக்கு, அவர் வாங்குறாரு. அதுக்கு வந்து நீ வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா, இல்லை வாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்லவே மாட்டோம். ஏதோ அவங்கவுங்க திறமைக்கு அதை வாங்கு. அட்லீஸ்ட்டு பரிகாரம்னு சொல்லும்போது அது மக்களுக்கு நேரடியாக போய் சேரட்டும். நான் கூட தேங்காய் உடைக்காமல் ரெண்டாக உடம்பு தேங்காய் உடைக்கும் போது செதற உடைக்காத, செதற உடைச்சின்னா ஓரமாக உடைங்க, அது கால் கையில் பற்றக்கூடாது. ரெண்டாக உடைச்சா அதை வீட்டில் வச்சுக்கலாம் பாருங்கள். நான் அப்படி தான் லாஜிக்காக பார்ப்பேன். நான் என்னை பொறுத்தளவுக்கு இப்போ அகல்னு ஒரு விளக்கு இருக்க, அதில் விளக்கேற்றுங்க. காலை 4:30 6:30 மணிக்கு விளக்கேற்றுங்க. இப்படி பொதுவான விஷயங்கள் வந்து பரிகாரங்கள் இப்படி தான் சொல்லுவோம். பயன்படும்படியாக இருக்கும், பயன்படணும் அது உங்களுக்கு. சரி, இந்த அவிட்ட நட்சத்திரம் 3 நாள் முடிஞ்சு அடுத்தது அந்த இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பெர்சன்டேஜ் எல்லாமே நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கோம். நிறைய பேருக்கு உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கே இது 100% பொருந்தும். இன்னமும் துல்லிதமாக வேணும் அப்படிங்கிறப்போ உங்களுடைய அட்சய நட்சத்திரம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அட்சய ராசிக்கான ஒரு பலன்களையும் இதை எடுத்துக்கோங்க. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் நிறைய பேருக்கும் புதுசாக இருக்கும். கேள்விப்படாதவங்களுக்கு இது ஒரு புதுசாக கூட இருக்கும். இது வந்து ஏஎல்பி அட்சய லக்ன பத்ததி, கூகுள் ப்ளே ஸ்டோரில் அட்சய லக்ன பத்ததின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறது காமிக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை நீங்கள் கொடுத்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சார்ட் ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய ஜாதக கட்டம் தெரியும். அந்த கட்டத்துக்கு கீழே அப்படியே அந்த கட்டத்தை மேலே இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏஎல்பி, ஏஆர்பி, ஏபி, லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் லைனாக காமிக்கும். அதில் ஏஆர்பி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய இப்போதைய அட்சய நட்சத்திரம். அந்த ஏஆர்பிக்கு நேராக ஒரு நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்சத்திரம் என்ன, அது எத்தனாவது பாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா புனர்பூச நட்சத்திரம்னா உதாரணத்துக்கு அது 2 ராசி கட்டங்களில் கூட வரும். மிதுன ராசிக்கு 1, 2, 3ஆம் பாதம், 4வது பாதம் கடகராசிக்கு வரும். அப்போ மிதுன ராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இங்கே காமிச்சிருப்போம், கடகராசிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். அதனால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே அட்சய ராசி தசா புத்தி அடிப்படையினால பலன். இப்போ தசா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த தசைக்கு உரிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும், இங்கே ஏஆர்பிக்கு நேரம் என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குடைய தசை தான் இப்போ உங்களுக்கு நடப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். சதய நட்சத்திரம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே எப்பப்பா என்னப்பா 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கு. ராகு நல்லா இருக்கிறார். பிரமாண்டமா இருக்கு. அப்பா இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னா இந்த 2026 நல்லபடியாக வேகமாக ராஜா வேகமாக ஓடுங்க, நல்லா இருக்கும் உங்கள் வாழ்க்கை. இதை பயன்படுத்திக்கணும். இப்போ அந்த கேட்டெல்லாம் 9 கேட்டும் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா 9 கேட்டில் நீ ராஜா மாதிரி போய்கிட்டே இரு. ஆனால் உன் ஜாதகம் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லா கேட்டும் தொடர்ந்து வாசலே உட்காந்துட்டு பல்லக்கில் 4 பேர் தூக்கிட்டு போனால் நல்லா இருக்கும், நம்ம நடந்தா போகிறது அப்படின்னு கேட்டு ஓப்பன் பண்ணலன்னா போகவே முடியாது. இப்போ கேட்டு 2026 ராகு தசை நல்லா இருக்குது, சதய நட்சத்திரம் நல்லா இருக்கு, நல்லா வேகமாக போகலாம்ல. அப்போ அசைஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கிறோம், வேகமாக குடுன்னு ஓடிடுவோம், ஜெயிச்சிருவான். நல்லா இல்லாதவன் யாராச்சும் வரட்டும், என்னை தூக்கிட்டு போகட்டும். நான் பஸ்ஸு வாங்கி தான் நான் சென்னைக்கு போவேன்னா எப்போ வர்றது? பஸ்ஸில் வாடகை பஸ்ஸில் ஏறு, எங்கள் ஊரில் ஒருத்தர் அப்படி தான், நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தா ஸ்கூலுக்கு போவேன். நடந்து போய் படிக்கலையே, நடந்து போய் படித்து சைக்கிள் வாங்கிக்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை 1 வருஷம் போனால் 6 மாதம் போனால் வாழ்க்கையில் அப்படி தானே. அதை விட்டு 2026 நல்லா இருக்கா, நல்லா இருக்குது. ராகு வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வருமானம் வந்து இவர் நல்லா இருக்கு, இவருக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. முயற்சிகள் நல்லா இருக்கா, அரசியல் இவரெல்லாம் அரசியல் என்ன எப்படி இருக்கும்? 2026 அரசியல் எப்படி இருக்கும்? ராகு தசை நடந்தா சும்மா காசு பணம் கொடுக்குறது அப்படி தான் கொடுப்பான். எப்படி பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் நல்லா கட்டம் எல்லாம் அள்ளி கொடுப்பாங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அது ஒரு சில பேருக்கு இந்த ராகு அள்ளி கொடுக்குங்கிறது, ராகு மேலே கொடுக்குறது கட்டவே கிடையாது. எல்லாமே ராகு தசையில் தான் ஒருத்தன் உச்சத்தை அடைகிறது. ராகு மட்டும் நினைச்சாருன்னா
தட்டி கொடுத்துருவார் அப்படி சும்மா. இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறப்ப தான் ஓஹோன்னு மெஜாரிட்டியா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ராகு தசை, ராகு புத்தி, ராகு அந்தரம், ராகுவோட நட்சத்திரம் போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏஎல்பியில். நீங்கள் உண்மையிலே 2026 எலெக்ஷன் நீ தான் எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், நீ தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இதுக்கு வந்து ஜாதகம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஏன்னா பலமான கிரகம் 4 கிரகம். நீ பொதுவாகவே 2026 நம்ம சொல்லியிருப்போம், புதனோ, குருவோ, சுக்கிரனோ, ராகுவோ, இந்த 4 கிரகத்தில் மட்டும் தசாபத்தி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஜாக்பாட் அடிச்சிடும். பெரிய லெவலில் ராகு தசை நடந்துச்சுன்னா அதெல்லாம் பலமாக போட்டி போடும். இப்போ பொதுவாக வருமானம், முயற்சிகள் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, அரசியல் நல்லா இருக்குது, போட்டி தேர்வு நல்லா இருக்குது, காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கா, வீடு வண்டி வாகனம் நல்லா இருக்குது, வயிறு உபாதைகள் வரும், வீடு சம்பந்தமான அழுத்தங்கள் இருக்கு, வீடு சம்மந்தம் அழுத்தம் இருக்குது, கடன் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்குது, கட்டாயமா இருக்கு, அஜீரணம் கட்டாயமா இருக்கு, பேக் கிரண்யா மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு. குடல் இறக்கம் சம்மந்தப்பட்ட நோய் வர்றது வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்லயும் பிரச்சனைகள் வரும். நிறையா இருக்குது, நிறையா நார்மலாக பார்த்துங்க. கழிவுகள் வெளியேற்ற முடியாத நிலைகள் இருக்கும். உடல் உபாதைகள் பார்த்துங்க, அவ்வளோதான். ராகுவோட விஷயம் உடல் உபாதை தலையில கால் வரைக்கும் நீ கவனமாக பார்த்துங்க. இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், முக்கியமாக இந்த அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வைட்டமின்ஸ் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போராடி தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும், போராட்டம் இருக்கும், பெரிய போராட்டமும் ஓடுவார், நல்லா இழுத்துட்டு ஓடுவார், நல்லா பெரிய அளவு பலமாக இருப்பார். அடுத்த லாபம் இருக்குமுன்னா அவர் நினைக்கிறது தான் 1 லட்சம் வேணுமா, 1 கோடி வேணுமா, 1 கோடி வேணுமா, 100 கோடி வேணுமா, கிடைக்கக்கூடிய அளவுக்கு கெபாசிட்டி இருக்கு. அதான் கேட்டதெல்லாம் வாங்கணுன்ட்டு கடன்லாம் வருதுன்னு நினைச்சிட்டு வாங்கிடாதீங்க. திருப்பி நம்ம தான் கொடுக்கணும். 1 லட்சம் வாங்கினாலும் 2 லட்சம் வாங்கலாம், 10 லட்சம் வாங்கலாம், 10 கோடி 50 லட்சம் கேட்டாக்க ஏப்பா 80 லட்சமா வாங்கிக்கங்கன்னு கொடுப்பாங்க. அதை பார்த்துங்க, லாபம் உண்டு. 2வது திருமணத்திற்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்குது. தூக்கம் இல்லையா, எனக்கு தூக்கம் மட்டும் கம்மியாக இருக்குது. இந்த சதய நட்சத்திரம் பார்த்துங்க. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் வந்து உண்மையிலே வந்து 1, 2, 3 இது 80% நல்லா இருக்கு. இதுல எதுக்கு ஜாதக வருமானம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, முயற்சி நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, வீடு வண்டி வாகனம் நல்லா இருக்கு, காதல் சம்பந்தப்பட்ட கல்யாணம் நல்லா இருக்கு, கடன் சம்பந்தப்பட்டது நல்லா இல்லை, உடல் உபாதைகள் நல்லா இல்லை, உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பூரட்டாதி 1, 2, 3 நல்லா இருக்கு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் நல்லா இருக்கா, நல்லா இல்லை. கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது திருமண உறவுகள் நல்லாவே இருக்கும், எதிர்பார்த்த விட நல்லா இருக்கும். தேவையில்லா பிரச்சனை தலையில வேண்டாம். கோவில் சம்மந்தப்பட்டது அறகாரியம் செய்யணும், கோவில் கட்டணும், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணணும், குலதெய்வம் கோயிலுக்கு கட்டணும், அங்க கட்டுமான கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒரு குரு சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, உபதேசம் சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும். குழந்தை இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு. போயிட்டு வாங்க, 8 கோடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு தடவை நீங்கள் யாருக்கு குழந்தை இல்லைன்னா ஒரு தடவை 8 கோடி முருகன் கோயிலில் வேண்டிட்டு வாங்க. இதேமாதிரி குழந்தை பிறக்கணும், உன் பேரை வைக்கிறேன்னு வேண்டிட்டு வாங்க. ஆண் குழந்தையாக பிறந்தால் முருகனோட பேரும், பெண் குழந்தையாக பிறந்தால் வள்ளி தேவையான ஒரு பேரையும் நான் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு வேண்டிட்டாங்க. உங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும். அதேமாரி அப்பா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் புதுசாக தொழில் தொடங்க வேண்டாம். தொழில் தொடங்கணும், நம்ம கவனமாக இருங்க. தொழில் சம்மந்தப்பட்டது லாபம் உண்டா, லாபம் உண்டு. தூக்கம் கிடையாதுன்னு தூக்கம் கிடையாது. பொதுவாக 2026 இவங்க வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நல்லா இல்லை, வெளிநாடு நல்லா இல்லை, தூக்கம் இல்லை, வெளிநாடு இல்லை, தூக்கமும் சம்மந்தப்பட்டது இல்லை. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் புதுசாக இது ஆரம்பிக்கின்ற பழசு நல்லா இருக்குது.